அன்பிற்கினியவர்கள், இனிய காலை வணக்கம். இப்போல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய இடங்களில் கேட்குறேங்க. பரோட்டா மாஸ்டராக போனால் கூட 18,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னப்பா 15,000 தானப்பா சம்பாதிக்க முடியுது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக படிப்பை பற்றி சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. அதாவது அனுபவம் இல்லாத ஒரு பரோட்டா மாஸ்டருக்கு எவ்வளோங்க சம்பளம் கொடுத்துருவாங்க? மாவு பசியை சொல்லி கொடுத்து 5,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க 21 வயசில். அவன் பரோட்டா போடுறதுக்கு நல்ல மாஸ்டர் ஆகிறதுக்கு 26 வயசாயிரும். 40 வயசுக்கு மேலானா அவங்களால என்ன பண்ண முடியும்? நிற்க முடியாது, ஒரு மாதிரி ஓய்வு தேட ஆரம்பிச்சிடும் கால்களெல்லாம். ஆனால் ஒரு படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு 21 வயசில் 15,000 ரூபா வேலைக்கு போனான்னா 26 வயசு ஆகும்போது அவனுக்கு 20,000லேருந்து 25,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். 40 வயசு ஆகும்போது அவன் லைஃப்பில் செட்டிலே ஆயிடுவான். நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு அவனால் செட்டில் ஆக முடியும். இதெல்லாம் யோசிக்காமல் சிலதெல்லாம் பேசிடுறாங்க. நான் பரோட்டா மாஸ்டர் வேலை, சமையல் வேலை மோசம்னு நான் சொல்லலைங்க, தாழ்த்தி சொல்லலைங்க. அதாவது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் எந்த வேலைக்கு படித்தாலும் சம்பளத்தை மனசில் வச்சுட்டு படிக்கக்கூடாதுங்க. ஒழுங்காக படிப்பு மேலே கவனத்தை வச்சு தாங்க படிக்கணும். பிடிச்சதை படிங்க. அது சமையலோ பொறியியலோ அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. எந்த தொழிலுமே தாழ்ந்தது இல்லைங்க. ஆனால் ஒழுங்காக செஞ்சோன்னா கண்டிப்பாக முன்னேறலாங்க. நம்மளுடைய எண்ணம் படித்தாதாங்க பல வண்ணங்களாகும். சரிங்களா? ஒழுங்காக படிப்போங்க. புத்தக பாடமோ இல்லை வாழ்க்கை பாடமோ. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.